என்ன சமையலோ என்ன சமையலோ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம செய்ய போகிறது இஞ்சி மரப்பா, இஞ்சி மிட்டாயினும் சொல்லலாம். வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டிலேயே செய்யலாம். ரொம்ப சுலபமான முறை தான் சொல்ல போகிறேன். வாங்க அதுக்கு தேவையான பொருள். இஞ்சி 1 கப் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டாக வெட்டி தோல் சீவிட்டு 2 கப்பு சர்க்கரை, 100 ml பால் எடுத்திருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய், கொஞ்சம் ஏலக்காய் பொடி 1 டீஸ்பூன். இவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருள். இப்போ இஞ்சி இந்த மாதிரி தோல் சீவிட்டு சின்ன சின்ன பீஸ் ஆக்கி அதை ஒரு ஜாரில் போட்டு கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக வேண்டாம். ஒரு அடி கனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. ஸ்வீட் செய்கிறதுக்கு எப்பயும் அடி கனமான பாத்திரமாக இருக்கணும். இதில் நம்ம எடுத்து வச்சுக்கிற சர்க்கரையை போட்டு சர்க்கரை மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க. தண்ணி ஊற்றிட்டு நாம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா பால், அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. பால் ஏன் சேர்க்குறேன்னா அந்த இஞ்சியோட காரம் கொஞ்சம் குறைக்கும். ஒன்று, ரெண்டாவது கொஞ்சம் கலராக இருக்கும் அந்த இஞ்சி மரப்பா. ஏன்னா இஞ்சி சர்க்கரையும் சேரும்போது கலர் கொஞ்சம் டல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் பால் சேர்த்திங்கன்னா கொஞ்சம் வெள்ளையாக நல்லா இருக்குங்க. பாருங்கள், நல்லா சர்க்கரை கரைஞ்சி இந்த பால் போட்டதுனால அது பொங்குது. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த இஞ்சி சேர்த்துருங்க. ரொம்ப பேஸ்ட் மாதிரி அரைக்காமல் குறை குறைன்னு அரைங்க. இப்போ இதையும் போட்டு நல்லா கிண்டி விடுங்க. அதை அப்படியே கொஞ்ச நேரம் மீடியம் ஃப்ளேம்லேயே கொஞ்சம் நேரம் அதை வேக விடுங்க. இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் அது நல்லா அதில் ஒன்றா சேர்ந்து அது வெந்து வரும். ரொம்ப நேரம் கிண்டிகிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் அப்பப்போ அளவில் கிண்டி விடுங்க. ஏன்னா இது அடி பிடிக்காது. இதுக்கு பாகு பதம்லாம் இல்லை. நீங்கள் சர்க்கரை கரைஞ்ச உடனேவே போட்டுக்கலாம். பால் கூட கொஞ்சம் வேணாலும் ஊற்றிக்கோங்க. சின்ன பசங்க சாப்பிடுவாங்கன்னா கூட கொஞ்சமே பால் ஊற்றிக்கோங்க. பெரியவங்க மட்டும்னா நீங்கள் பால் சேர்க்காம நல்லா காரமாகவே செஞ்சுக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் அந்த கலர் மாறிடுச்சு, பச்சை வாசனைலாம் போயிடுச்சு, கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது பாருங்கள். இப்போ வெந்துருச்சு. இது கொஞ்சம் நல்லா திக்காகணும். அந்த இஞ்சி ஸ்மெல் ரொம்ப நல்லாயிருக்கும் வேகும் போதேமும். இப்போ நல்லா திக்காயிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கரண்டி நீளமாக வச்சுக்கோங்க. இது மேலெல்லாம் தெரிக்கும், ரொம்ப தெரிக்கும். அந்த ஜீரா மேலே பட்டுச்சுன்னா ரொம்ப சூடாக இருக்கும். கொஞ்சம் தள்ளி நின்று இதை கிண்டுங்க. மேலெல்லாம் தெரிக்கும். ரொம்ப சின்ன பசங்க இருந்தாங்கன்னா பக்கத்தில் விடாமல் வச்சுக்கோங்க. இப்போ நல்லா திக்காயிடுச்சு பாருங்கள். இப்போ இதில் கிண்டிகிட்டே இருக்கணும், நம்ம விடாமல் கிண்டிகிட்டே இருங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ஏலக்காய் பொடி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. அது நல்லா சுருண்டு வரும். இப்போ நெய்யும் கூட நீங்கள் கொஞ்சம் அதிகமாக வேணுனாலும் சேர்த்துக்கோங்க. அதுவும் அந்த காரத்தை கொஞ்சம் குறைக்கும், ஒட்டாமல் வரும். வயசானவங்க சாப்பிட்றதா இருந்தால் நெய் குறைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா இது வெந்து சுருண்டு வந்துச்சு பாருங்கள். அது ஒரு மாதிரி நுரையா அந்த பதம் வரும். நல்லா கொஞ்சம் இது மாதிரி வரும். ஸோ இது தண்ணியில் போட்டு பார்த்தீங்கன்னா அது நல்லா அது பிடிக்க வரணும். தண்ணியில் கரையாமல் இந்த மாதிரி புருட்டி எடுக்க வரணும். ஸோ இதுதான் அதோட பதம். இப்போ நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துடலாம். நல்லா அந்த பபுள்ஸ்லாம் விட்டுட்டு நல்லா சேர்ந்து வருது பாருங்கள். இதுதான் இதுக்கு பதம். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ட்ரேயில் நெய் தடவிட்டு அதில் உடனே கொட்டிடுங்க. கொஞ்சம் நேரம் பிடிச்சிக்கும். ஸோ உடனே அதை கொட்டி செட் பண்ணிடுங்க. நல்லா செட் பண்ணிவிட்டு ஒரு கத்தியில் நெய் தடவிக்கோங்க. நெய் தடவிட்டு ஒரு 2-3 நிமிஷத்துலேயே அது கொஞ்சம் ஓரளவுக்கு செட் ஆயிரும். ரொம்ப நேரம் ஆகணும் இல்லை. கொஞ்சம் பாதி ஆறும்போதே இந்த மாதிரி பீஸ் கட் பண்ணிடுங்க. உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு கட் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா நல்லா ஆறிச்சுன்னா பீஸ் போடுறது கஷ்டமாக இருக்கும். ஸோ பாதி ஆறும்போது இந்த மாதிரி போட்டுருங்க. பாருங்கள், இது சூடாக இருக்குது. உங்களுக்கு இருந்தாலும் எடுத்து காமிக்கிறேன். இப்போ பாதி தான் ஆறி இருக்குது. ரொம்ப சூடாக இருக்குது. எவ்வளோ சாஃப்டாக நல்லா வந்திருக்கு பாருங்கள்.
ரொம்ப ஈஸியான வேலை. செஞ்சு நீங்கள் வீட்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா எவ்வளோ நாளும் கெட்டு போகாது. பாருங்க, சூப்பரான இஞ்சி மரப்பா ரொம்ப சாஃப்டா வீட்லயே ரெடி பண்ணியாச்சு. ரொம்ப ஈஸியான முறை தான். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க. இந்த மாதிரி செஞ்சு டப்பால போட்டு வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.